அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் கலை சார்ந்த துறை, அதாவது சினிமா ஃபீல்டு, சினிமாவில் இருக்கக்கூடிய நாட்டியம், நடனம், நாடகம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒருத்தர் தன்னுடைய தொழிலாக செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான ஒரு கிரக கொடுப்பனை இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், கலை சார்ந்த விஷயம் அப்படின்னாலே நம்ம சுக்கிரன் அப்படின்ற கிரகத்தை தான் நம்ம மையப்படுத்தி பேசணுங்க. அதுதான் முதன்மையான கிரகம். அதுக்கடுத்து எந்தெந்த பாவங்கள் செயல்படணும் அப்படின்னா 3, 5, 10, 11 இந்த பாவங்கள். 3ஆம் பாவம் அப்படின்றது தைரியஸ்தானம். ஒருத்தர் ஸ்டேஜ் ஏறி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல் தைரியம் அப்படின்றது இருக்கணுங்க. 3வது வீடு. 5வது வீடு அப்படின்றது கலை சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடியது. 10ஆம் பாவம் அப்படின்றது அதில் ஒரு மிகப்பெரிய உயரிய தன்மைக்கு போகிறதையும், 11ஆம் பாவம் அப்படின்றது தன்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய தன்மையும் குறிக்கும். அதனால் எந்த ஜாதகருக்கு 10ஆம் பாவ உபநட்சத்திரம் சுக்கிரனுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி 3, 5, 10, 11 இந்த பாவங்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்தினா அந்த ஜாதகரால் கலை சார்ந்த துறையில் தன்னுடைய தொழிலை செயல்படுத்த முடியும். இது நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகங்க. டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. இப்போ இவர்களுடைய தொழில் ஸ்தானம் அப்படின்றது 10ஆம் பாவம் கும்பராசியில் விழுந்திருக்குது. 10ஆம் பாவ உபநட்சத்திரம் சுக்கிரனாக இருக்குதுங்க. முதல்ல இவர் தொழில் செய்ய முடியுமா முடியாதானா? 10ஆம் பாவ உபநட்சத்திரம் சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் சூரியனாக இருக்குது. அந்த சூரியனுடைய குறிக்காட்டி நமக்கு 6வது வீட்டை குறிக்காட்டுது. அப்போ தொழில் செய்ய முடியும் இந்த ஜாதகரால். எந்த மாதிரியான தொழில் செய்யலாம் அப்படின்னா எது போலன்றது 10ஆம் பாவ உபநட்சத்திரம் தான் சொல்லும். 10ஆம் பாவ உபநட்சத்திரம் சுக்கிரனாக இருக்கிறதால சுக்கிரன் அப்படின்றது கலை சார்ந்த விஷயங்கள், நாட்டியம், நடனம், நாடகம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சுக்கிரன் தான் குறிக்கும். அதே மாதிரி சுக்கிரனுடைய குறிக்காட்டியும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்க வேண்டியது அவசியம். சுக்கிரனுடைய குறிக்காட்டி 1, 4, 5, 11, 12 இந்த வீடுகளை குறிக்காட்டுது. பர்டிகுலராக 5வது ஸ்தானத்துடைய தொடர்பும் 11வது ஸ்தானத்துடைய தொடர்புலாம் வந்திருக்கிறதால கலை சார்ந்த துறையில் இவரால் ஒரு மிகப்பெரிய உயரிய தன்மைக்கு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். இதில் பர்டிகுலராக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, 10ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 1, 10 வீடுகளுக்கு தொடர்பு படுத்துச்சுன்னா இந்த துறையில் மிகப்பெரிய உயரிய தன்மை, ஒரு விஐபி தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இப்போ விஜய் அவர்களுக்கு பார்த்தோம்னா 10ஆம் பாவ உபநட்சத்திரம் சுக்கிரனாக இருக்கிறதாலையும் சுக்கிர சூரியனுடைய நட்சத்திரத்தில் விழுந்திருக்கிறதாலையும் அந்த சூரியனுடைய குறிக்காட்டிகள் 1வது வீட்டை குறிக்காட்டுது. 1, 10 இந்த வீட்டில் தொடர்பு படுத்தினா போதும், எதனா ஒரு வீடுகள் இருந்தாலும் போதும். இவருக்கு 1வது வீடு இருக்கிறதால இந்த கலை சார்ந்த துறையில் இவர் ஒரு மிகப்பெரிய உயரிய தன்மைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு ஜாதக அமைப்பாக இவருக்கு இயல்பாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.